ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன டிஷ் வந்து எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்புக்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நெய்த்துளி மீன் குழம்புக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மாதிரியே இருக்குது இந்த மீன், ஆனால் நல்லா ரஃப்பாக இருக்குது, முள் இல்லாமல் இருக்குது. இதையும் வாங்கியிருக்கோம். என்ன மீனுன்னு தெரில, பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதையெல்லாம் மசாலாலாம் தரட்டி வச்சாச்சு. நான் வந்து கொஞ்சமாக நெய்த்துளி மீன் எனக்கு குழம்பு பிடிக்குங்கிறக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறக்காக பிரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்காக எல்லாமே ரெடி பண்ணி குக்கரில் விசில் விட்டு எடுத்தாச்சு. இனி தாளித்து விட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியது தான். நெய்த்துளி மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது போக இன்னொரு மீன் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன். இது என்ன மீன் பேர் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாப்பாடும் ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எனக்காக பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்து காரசாரமாக புளிப்பாக வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். நெய்த்துளி மீனை போட்டு கடைசியாக போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் வந்து மீன் குழம்பு ரெடி. இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.